இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனின்னு ஒருத்தி எப்போ என் வாழ்க்கையில திரும்ப வந்தாலும் அந்த நிமிஷமே துளசி என்னை விட்டு ஒதுங்கிட்டாங்க. நானும் ஒதுங்கிட்டேன். துளசி வேற, ஜனனி வேற. அன்னைக்கே தாலியை கட்டி கொடுத்துட்டு போக துளசி ரெடி ஆயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் தாலியை கட்டக்கூடாது, டிவோர்ஸ் வாங்கணும், டிவோர்ஸ் வாங்காம வெளியே போனா மறுபடியும் பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி துளசியை இங்க தங்க வச்சிருக்க. அதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல. ஆனா இப்ப நீ துளசியை மட்டும் அசிங்கப்படுத்தல, என்னையும் சேர்த்து தான் அசிங்கப்படுத்திக்க. அப்போ எனக்கு பொசசிவ்னஸ் இருக்க கூடாதா? பொசசிவ்னஸ் வேற, சந்தேகம் வேற. துளசி நினைச்சிருந்தா என்கிட்ட சண்டையை போடலாம். சிவா எனக்கு வேணும்னு சொல்லிருக்கலாம், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி எதுவுமே பண்ணல. மாச கணக்குல என் கூட ஒரே ரூம்ல இருந்தாங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தா நானும் துளசியும் ஆப்வியஸா பிசிக்கலா ஒன்னா இருந்திருப்போம். துளசியால என்ன மாத்திருக்க முடியும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. நான் தான் விரட்டி விரட்டி அவங்களை காதலிச்சிருக்கேன். 100 நாள்ல அவங்களை ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு நான் சபதம்லாம் போட்டிருக்கேன். ஆனா துளசி கொஞ்சம் கூட சபலப்படலையே. துளசி மாதிரி ஒரு ஒழுக்கமான பொண்ணாலதான் இந்த சிவா உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். துளசியை நீ தப்பா பேசுன நான் கழுகி போயிடும். இனிமே இந்த பைத்தியம் மாதிரிலாம் பேசாத. துளசி இஸ் கிரேட். துளசிக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை. மறுபடியும் சொல்றேன், துளசி இஸ் கிரேட். துளசி கூட ஒண்ணும் ஒப்பிடவே முடியாது. சிவாவுக்கு யார் பொறுத்தோன்னு யாரை கேட்டாலும் முதல்ல துளசியை தான் கை நீட்டுவாங்க. எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருந்தும் அதெல்லாம் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. நீ துளசிக்கு போட்டியே இல்லை, உன்னால அவங்க கூட போட்டி போடவும் முடியாது. சிவாவை துளசி மனசார விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆத்மாவை நீ அசிங்கப்படுத்தின, அதை என்னால தாங்கிக்க முடியாது. இதுதான் கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பேசுன ஜாக்கிரதை. இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லுங்க. போனை வச்சுட்டு வந்துட்டீங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்கன்னு